ஹலோ. புரோக்கர் பெருமாள், நல்லா இருக்கியா? ஒன்றும் இல்லை, தம்பி சிங்கப்பூர்லேருந்து ஒரு 50 லட்ச ரூபா போட்டு விட்டேன். அதே மதுரை சிட்டிக்கில் ஏதாவது ஒரு 5 சென்ட் தேருமான்னு கேட்குறக்காக கால் பண்ணேன். ஆமாம், ரோட்டு ஓரத்தில் நல்ல மெயினான இடமா இருக்கான்னு இருந்தா சொல்லு, வாங்கிடுவோம். உனக்கு கமிஷன் வாங்கிக்கப்பா. நல்ல இடமா பாரு. ஆ ஆ சரி, வை வை வை. பெரியப்பா, பெரியப்பா, வாடா வாடா. நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன விஷயமா வந்த? அடியே சுந்தரி, இந்த என் தம்பி மையன் வந்திருக்கேன். அதே பெரியப்பா, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும் பெரியப்பா. 30,000 கட்ட சொல்கிறா பெரியப்பா. ஒரு 15,000 தேத்திட்டான். நீங்கள் ஒரு 15,000 இருந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றோம் பெரியப்பா. ஒரு உதவி வேணுங்க பெரியப்பா. ஏங்க இங்க வாங்க. உங்க தம்பி மையன் காசுக்கு தான் வந்திருப்பேன். ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, அம்பிடுத்தேன் உனக்கு. என்ன, நம்ம மைங்களே 10 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அவன் ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு பெருசா படிச்சுக்கிட்டு இருக்கேன். பெருசா படிச்சு அவன் உத்தியோகத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்க, நம்மளை எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்குலாம் 5 வயசா கொடுத்து உதவிடாத. அடி இருடி, என்னத்தையா சொல்லி அவனை விரட்டி விட்டுறேன். இரு கொஞ்சம் பொறுமையா இரு, கத்தாத புசாசு மாறி. இல்லடா ஐயா, சிங்கப்பூரில் அண்ணனுக்கும் வேலை இல்லையா, கம்பெனியில் சும்மா தான் இருக்கானா. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உங்கள் பெரிய தாளுக்கு வேற முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது செலவுக்கு. அதனால் வேற எங்கிட்டாவது அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா பார்த்துக்க. கொடுக்குறதுக்கு என்னடா. சரி பார்த்து போயிட்டு வா. வீட்டில் எல்லாரும் கேட்டான்னு சொல்லு. பரவாயில்ல பெரியப்பா, அதுக்கு இல்லைன்னா என்ன பெரியப்பா பண்ண முடியும்? சரிங்க பெரியப்பா. சரி நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. ஹலோ, யாரு? மாப்பிள்ளை சுப்பையாவா? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா கால் பண்ணீங்க? கோயில் கும்பாபிஷேகமா? டொனேஷனா? எவ்வளோ வேணா எழுதலாமா? சரி, கல்வெட்டில் நம்ம பேர் இருக்க மாதிரி அமௌண்ட் எழுதிடுவோம். 1 லட்ச ரூபா எழுதுனா பேரை வந்துடுமா? ஓகே, 1 லட்ச ரூபா எழுதிடுவோம். கல்வெட்டில் நம்ம பேர் தான் முதல்ல. சரி மாப்பிள்ள, சரி வச்சிடுறேன்.